ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி குட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்ல இருக்க டேபிள் யூட்டிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ண நம்ம டேபிள்ஸ் வந்து ஈஸியாக ஸ்டைலிங் அண்ட் ரெஸ்பான்சிவாக செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம டேபிளோட பேடிங் அண்ட் ஹரிசாண்டல் லைனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் டேபிள் பார்டர் இதை யூஸ் பண்ண நம்ம டேபிள்ஸ்க்கு ஈஸியாக பார்டர் செட் பண்ணிக்கலாம். அண்ட் டேபிள் ஹைஃபன் ரெஸ்பான்சிவ் இதை யூஸ் பண்ண நம்ம டேபிள்ஸ் வந்து ரெஸ்பான்சிவாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபியூ மோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம டேபிள்ஸை வந்துட்டு ஈஸியாக ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பூட்ஸ்டாப் சீரியன் லிங்க்கை வந்து ஹெட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். HTML யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிள்குள்ளே வந்துட்டு ஒரு 4 ரோஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஹெட்டிங் ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரோவில் வந்துட்டு டேபிள் டேட்டாஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிள் டேட்டாஸை வந்து காப்பி பண்ணி ஒரு 3 ரோஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ரோ, அது வந்து ஃபஸ்ட் ரோ வந்துட்டு டேபிள் ஹெட்டிங்ஸாகவும் நெக்ஸ்ட்டு 3 ரோ வந்து டேபிள் டேட்டாஸாகவும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து CSS யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம பூட்ஸ்டாப் கிளாஸஸ் நேம் மட்டும் யூஸ் பண்ணி இந்த டேபிளில் வந்துட்டு நம்ம ஸ்டைலிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பூட்ஸ்டாப்க்கு ஜஸ்ட் ஒரு பேடிங் அண்ட் ஹரிசாண்டல் லைன் மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த டேபிள் இருக்குல்ல, மெயின் டேபிள். ஸோ அந்த டேபிளில் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜஸ்ட் டேபிளுங்கிற கிளாஸ் நேம் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஜஸ்ட் இந்த பேடிங் ஆட் ஆயிருக்கு, இங்கே ஹரிசாண்டல் லைன் ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த டேபிளுங்கிற கிளாஸ் நேமுக்குள்ளே என்னென்ன சேவ்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ டேபிளோட பார்டர் வித் வந்து 100, அதுக்கப்புறம் மார்ஜின் பாட்டம் ஆட் ஆயிருக்கு, அப்புறம் வெர்டிக்கல் அலைன் டாப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பார்டர் கலர் ஒன்று ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லா சேவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் வந்துட்டு அந்த டேபிளுங்கிற கிளாஸ்க்குள்ளே ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் டேபிள். ஸோ இப்போ இந்த டேபிளுக்கே நம்ம ஸ்ட்ரிப்பட் லைன் மாதிரி, அதாவது ஒரு லைனில் கலர், நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு கலர் இல்லாமல், ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம ஸோ இந்த டேபிள் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு டேபிள் ஹைஃபன் ஸ்ட்ரிப்னு ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆட் ஆயிருக்கு, ஒரு மாதிரி கிரேஷ் கலரில் ஃபர்ஸ்ட் லைனில் பேக்ரவுண்ட் கலர் ஆட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் ஒயிட்டு, நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட்டிஷ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ரோ ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் மாதிரி லைட்டாக ஆட் ஆகும். இப்போ நான் அதை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் ரோ ஆட் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு கீழே பாருங்கள், ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு கிரேஷ் கலரில். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு டேபிள் ஸ்ட்ரிப். இது வந்துட்டு ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. ஒரு லைனில் கலர் இருக்கும், ஒரு லைனில் கலர் இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபிள்ஸ்க்கு பார்டர் செட் பண்ணலாம். ஸோ இது பக்கத்துலேயே ஸ்பேஸ் விட்டுட்டு டேபிள் ஹைஃபன் பார்டர்னு நான் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, எனக்கு டேபிளை சுற்றி வந்துட்டு பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த ஹரிசாண்டல் லைன் மட்டும் ஆட் ஆயிருக்கு. இந்த டேபிளை சுற்றி வந்து எனக்கு எந்த லைன்ஸுமே வந்துட்டு ஆட் ஆகலை. ஸோ இப்போ வந்து எல்லா லைன்ஸுமே வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டேபிளுக்கு ஹூவர் பண்ணோம்னா எனக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நான் ஹூவர் பண்ணுற எல்லா டேபிளும் எனக்கு எந்த கலர்ஸுமே சேஞ்சஸ் ஆகலை. ஸோ எனக்கு டேபிள் ஹூவர் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகணும்னா டேபிள் ஹைஃபன் ஹூவர்னு கொடுத்துக்கலாம். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், டேபிளில் ஹூவர் பண்ணோம்னா எனக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? சப்போஸ் இந்த டேபிளில் வந்துட்டு எனக்கு ஒரு டார்க் தீம் டேபிள் மாதிரி எனக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேபிள் ஹைஃபன் டார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டார்க் தீம் டேபிள் வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் ஹூவர் பண்ணுறேன். அந்த டார்க் தீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூவர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பேக்ரவுண்ட் கலர் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம தீம்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிள்ஸ்க்கு நம்ம பார்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே பார்டர் லெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் பார்டர் லெஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வெர்டிக்கல் பார்டர், ஹரிசாண்டல் பார்டர் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும் எனக்கு ஆட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு டேபிள் ஸ்ட்ரிப்பட் கொடுத்ததுனால அந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும் ஆட் ஆயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில், ஒரு டேபிளுக்கும் ஷேடிங் தெரியறதுக்கு. ஓகேவா? அப்புறம் அந்த ஹூவர் எஃபெக்ட் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த பார்டருங்க வந்து ரிமூவ் பார்டர்லெஸ் கொடுத்ததுனால நமக்கு அந்த ஹரிசாண்டல் பார்டர் அண்ட் வெர்டிக்கல் பார்டர் ரெண்டுமே வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த டேபிள்ஸ்க்கு வந்து நம்ம கலர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ரோல் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த ரோவில் டேபிள் ப்ரைமரின்னு சொல்லிட்டு நான் ஒரு கலர் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மட்டும் எனக்கு ஒரு ப்ரைமரி கலர் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேவா? சப்போஸ் இந்த கலர் வந்துட்டு எனக்கு டேபிள் கடைசி ரோ இருக்குல்ல, இந்த கடைசி ரோக்கு இன்னொரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நான் டேபிள் ஹைஃபன் சக்ஸஸ்ன்னு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். கடைசி ரோக்கு பாருங்கள், ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஷேடில் வந்துட்டு இந்த டேபிளில் டார்க் தீமில் ஆட் பண்ணதுனால ரொம்ப டார்க் க்ரீனு டார்க் ப்ளூ மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி லைட்டு ஷேட் மாதிரி தான் இருக்கும். பட் அதுலேயே வந்துட்டு ப்ரைமரி லைட்டர் ஷேடு,
ஒரு கிரீன்லேயே வந்துட்டு லைட்டர் கிரீன் மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த நம்ம இடத்துல டேபிள் சக்ஸஸ் கொடுத்தனால நமக்கு ஒரு கிரீனிஷ் ஷேட்ல வந்துட்டு எனக்கு ஒரு பார்டர் பேக்ரவுண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டேபிள் ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ப்ரீடிஃபைன் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேபிள்ஸோட பேக்ரவுண்ட் கலர்ஸை வந்துட்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள வந்துட்டு ஸ்மால், மீடியம், லார்ஜ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோல் பார் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிள வந்து நான் மினிமைஸ் பண்றேன். இங்க பாருங்க 1, 2, 3 அது வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த டேபிள வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்றேன். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்க்ரோல் பார் மாரி ஒண்ணு ஆட் ஆகணும். நெறையா ரோஸ் இருக்கு, நெறையா டேபிள்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலயே வந்துட்டு நான் இன்னும் 2, 3 ஹெட்டிங்ஸ் வந்துட்டு ஆட் பண்றேன். ஓகே. ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க இன்னும் 2, 3 ஹெட்டிங்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிருச்சு. ஓகே. மினிமைஸ் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்க்ரோல் பார் ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னும் 2, 3 டேபிள்ஸ் வந்துட்டு இதில் இன்னும் 2, 3 ஹெட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ பாருங்க இதை நான் மினிமைஸ் பண்றேன். ஸோ மினிமைஸ் பண்ணது இந்த இடத்துல வந்து எனக்கு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? வந்து டேபிள் ஹைஃபன் ஸ்மால்னு நம்ம செட் பண்ணியிருக்கறனால எனக்கு வந்துட்டு அந்த ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்துட்டு ஆட் ஆயிருச்சு. இது வந்து நமக்கு ரெஸ்பான்சிவா இருக்கும். ஈஸியா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். டேபிள்ஸ் வந்துட்டு ஈஸியா ரெஸ்பான்சிவா செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த டேபிள் மட்டும் எனக்கு ரெஸ்பான்சிவா செட் ஆகணும். இந்த ஹோல் ஸ்க்ரீனே செட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டேபிள் ஹைஃபன் ரெஸ்பான்சிவ்னு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் டேபிளே வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்சிவா செட் ஆயிரும். ஸ்க்ரீன் ரெஸ்பான்சிவா செட் ஆகாம. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரெஸ்பான்சிவ்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸஸ்ல வந்துட்டு ஈஸியா நம்ம ரெஸ்பான்சிவா செட் பண்ணிக்கலாம் அந்த டேபிள்ஸை. ஓகே. ஸோ அந்த டேபிளுங்கிற கிளாஸ் நேம் மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த டேபிளுக்கு ஈஸியா வந்துட்டு பேடிங் அண்ட் ஹரிசாண்டல் லைன் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேபிள் ஸ்ட்ரிப்பட் ஆட் பண்ணிட்டு அந்த ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங் வந்துட்டு ஒரு ரோக்கு வந்துட்டு ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங் செட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேபிள் ஹைஃபன் பார்டர் ஆட் பண்ணிட்டு அந்த ஹோல் டேபிளுக்குமே வந்துட்டு நம்ம ஈஸியா பார்டர் செட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் பார்டர்ஸ் ரெண்டுமே. ஸோ நீங்க பார்டர் லெஸ் செட் பண்ணீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் பார்டர் ரெண்டுமே வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஸோ டேபிள் ஹூவர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் ஹூவர் பண்ணும்போது நம்ம கலர் சேஞ்சஸ் லைட் கலர் சேஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ டேபிள் டார்க் யூஸ் பண்ணீங்கன்னா லைட் தீம்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்க டேபிள் வந்துட்டு நமக்கு டார்க் தீம்ல இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ டேபிள் ஹைஃபன் பிரைமரி சக்ஸஸ் கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணிக்கிற நம்ம டேபிளுக்கு பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கலர் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டேபிள் ஸ்மால் அண்ட் டேபிள் லார்ஜ் அண்ட் டேபிள் ரெஸ்பான்சிவ் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேபிள்ஸை வந்துட்டு ஈஸியாக ரெஸ்பான்சிவாக செட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் வந்துட்டு ஒன்று ஆட் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த டேபிள் யூட்டிலிட்டிஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்ரஸ் பார்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.